மற்றும் ஒரு ஜோயே லைஃப், அதாவது தேவனுடைய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது கிரேக்க பதத்தின்படி தேவனுடைய ஜீவன். தேவனுடைய ஜீவனில் நாம் வாழ்வதற்கு அதன் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து கற்றுத்தேர வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அந்த தேவ ஜீவனில் தொடர்ந்து வாழ்வீர்களாக என்று சொல்லி ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். இந்த ஜோயே லைஃப், நித்திய ஜீவன், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொன்னார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொன்னார். இதுவே பிதாவானவர் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி என்று நாம் 1 யோவான் 5:11-12 வசனங்களில் வாசிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் யார்? தேவ குமாரர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்ற தேவ குமாரர்கள், தேவ குமாரத்திகள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்பட வேண்டும் அல்லது தேவன் வாழ வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்தோடு மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம் இந்த தேவ ஜீவன். ஆனால் இந்த ஜீவனை குறித்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடியினாலே தேவ ஜனங்கள் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சபையில் போதிக்கப்பட்டதெல்லாம் நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நித்திய ஜீவனை பெற்றோம் என்றால் நித்தியமான பரலோகத்தில் வாழ்கிற ஜீவன் என்று போதித்து விட்டார்கள். வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லா தேவைகளையும் இந்த ஜீவன், அவருடைய திவ்ய ஸ்பாவம், தேவனுடைய ஸ்பாவம் தான் தேவனுடைய ஜீவன் நமக்கு தருவதாக, அது மிகவும் மேன்மையும் அருமையான அவருடைய வாக்குகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் யோவான் அப்போஸ்தலனும் 20ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்றது, அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், இவைகளை வாசித்து இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கவும் ஜீவனை அடையவும். இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று விசுவாசிக்கிறவன், கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் ஜீவனை அடைவான் என்று அவர் சொல்லுவதை அங்கு பார்க்கிறோம். ஆண்டவரும் அதுதான் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் ஜீவனை அடைந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், அவன் மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, நாம் வாழ்கிறது தேவனுடைய ஜீவனில் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனின் எல்லைக்குள்ளேயே நாம் சென்று விட்டோம். இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியின் என்று சொல்லும் பொழுது இப்ப என்ன சொல்றாரு? மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு நாம் மாற்றப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய எல்லாவற்றையும் குறிக்கிறது. மரணம் என்று சொல்லும் பொழுது பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் குறிக்கிறது. எல்லா தீமைகளையும் அடங்கிய, பிசாசின் தீமைகள் அடங்கிய வார்த்தை தான் இருள் அல்லது மரணம். சரீர மரணத்தை பற்றி வேதம் சொல்லவில்லை. அதே மாதிரி ஜீவன் என்று வேதவசனம் சொல்லும் இடமெல்லாம் எதை தான் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லது தேவனின் மூலமாக தேவனுடைய எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டதை கூறுகிறது. ஆகவே நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், அது உண்மையானால் ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் தீமைகள் காணப்படுகிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவு அப்படின்னா என்ன? இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடியினாலே. ஏன்? இந்த ஜீவன் ஆவிக்குரியது, இது கண்களால் காண முடியாதது. இது ஆவி மண்டலத்தில் நம் ஆவி மனிதனாகிய, நம்முடைய உண்மை மனிதனாகிய, உள்ளான மனிதனாகிய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே பெற்ற ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த ஐம்புலன் அறிவொளினால், ஐம்புலன் என்று சொல்வது காண்பது, கேட்பது, நுகர்வது, தொடுவது, கேட்பது, இதன் மூலமாக பெறுகிற அறிவினாலே நடத்தப்பட்டு பழகினபடினாலே இந்த ஜீவனை நான் காணவும் முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை,
முகரவும் முடியவில்லை, ருசிக்கவும் முடியவில்லை, தொடவும் முடியவில்லை என்றபடினாலே அது அங்கு சென்ற பின்பு வாழ நமக்கு கொடுத்த ஒரு அனுமதி சீட்டு என்று நினைத்து விட்டார்கள். இது பரலோகத்திற்கு செல்லும் அனுமதி சீட்டு அல்ல. தேவனை தேவனாக்குகிற ஜீவன். திரும்பமாக நான் ஒவ்வொரு வாரம் அதை உங்களுக்கு சொல்லுவதன் நோக்கம், இருதயத்திலே ஆழமாக இந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். நான் பெற்ற ஜீவன் மறுபிறப்பிலே என்ன ஜீவன் அது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்படின்னா என்னங்க? அவன் மரணம் என்றால் திரும்ப சொல்றேன், பிசாசின் எல்லா கிரியைகளும், வியாதி, தரித்திரம், குறைவு, பிரச்சனை, தோல்வி, விருத்தி இல்லாம எல்லாமே அதுல வந்துடுது. அப்படிதானே? அந்த இடத்துக்கு போகாமல் என்ன பண்றாராம்? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த நித்திய ஜீவன் பெற்றவன் வாழ்க்கையிலே மரணத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. உடனே சொல்லுவாங்க, பிரதர் அது அங்கதான் பிரதர், அங்க அழுகை இல்லை, வியாதி இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லைன்னு வேதம் போட்டிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுவது நகரவாசிகள் வியாதிப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இந்த இருளின் கிரியைகள் அல்லது இந்த மரணத்தின் கிரியைகள் ஆகிய பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு காரணமாய் இருந்த பிசாசின் கொடுத்த பாவத்தை முற்றிலுமாய் அகற்றினபடியினாலே நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கையாய் மாற்றி விட்டாராம்? ஜீவனின் வாழ்க்கையாக மாற்றி விட்டார். நாம் ஜீவன் உள்ளவர்களாய், அதுதான் அவர் சொல்றார், வந்த நோக்கமே அதுதான் என்று சொல்லுகிறார். இழந்து போன ஜீவனை பெற்று மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியின் ராஜா அதிபதி என்று வாழுகிற ஸ்தானத்தை, சாயலை அவன் இழந்தான். சாயல் என்ன? தேவ ஜீவன், தேவனை தேவனாக்குகிற சாயல். அப்படித்தானே? மனிதனை மனிதனாக்குகிற சாயல் மனித ஜீவன். ஒரு மிருகத்தை, சிங்கத்தை சிங்கமாக்குகிறது அந்த மிருகத்தின் சிங்கத்தின் ஜீவன். ஒரு பறவையை பறக்க வைப்பது அந்த பறவையின் ஜீவன். மீனை நீந்து வைப்பது அந்த மீனின் ஜீவன். பறவை நீந்த முடியாது, மீன் பறக்க முடியாது. ஏன்? அந்த ஜீவன், அந்தந்த சிருஷ்டிக்கு தேவன் அந்தந்த ஜீவனை கொடுத்தபடியினாலே அவ்வாறு அவைகள் செயல்படுகிறது. ஆனால் நம்மை குறித்து இங்க என்ன சொல்லுகிறார்? நமது சாயலில் நமது ரூபத்தில் என்று சொல்லுகிறார். அதைதான் அவன் இழந்தான். இழந்து போனதை திரும்பவும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். அதைதான் இங்க என்ன சொல்லுகிறார்? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அப்போ நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? பரிபூரண ஜீவனில் நாம் வாழ வேண்டும். பரிபூரண ஜீவன் என்று சொல்லும் பொழுது அது பரிபூரணம் தான், வேற வார்த்தையே இல்லை. அப்படிதானே? அந்த ஜீவனிலே எந்த பகுதியிலும் ஒரு குறைவு இல்லை. சுகம் எடுத்துக்கொண்டால் சுகத்திலே குறைவு இல்லை, ஆரோக்கியத்திலே குறைவு இல்லை. அப்படிதானே? வெற்றியிலே குறைவு இல்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிற காரிய சித்தியிலே குறைவு இல்லை. அவன் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் எங்கு இருந்தாலும் தேவ சாயலை வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதம் மூலம் வெளிப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிற சத்தியம். அதுதான் பரிபூரண வாழ்க்கை. பரிபூரண ஜீவன் என்றால் பரிபூரண வாழ்க்கை. பரிபூரண வாழ்க்கை யாருக்கு சொந்தமானது? அது தேவனுக்கு சொந்தமானது. எந்த ஒரு மனிதனும் ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை வாழவே முடியாது. தேவன் ஒருவருக்கே அது சொந்தமானது. அந்த தேவன் ஒருவருக்கே சொந்தமான பரிபூரண வாழ்க்கை நாம் வாழ அந்த வாழ்க்கையின் வித்தாகிய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவன் தேவனை தேவனாக்குகிற, தேவனாக பரிபூரணமாக வாழ வைக்கிற அந்த ஜீவன் நமக்கு நம்முடைய ஆவி மனிதனிலே கொடுக்கப்பட்டு விட்டது. இட்ஸ் ஆல்ரெடி கிவன்.
இனி கொடுக்க போவதில்லை, ஏற்கனவே அவை கொடுத்து விட்டார். அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்திலே எல்லா பகுதியிலும் பரிபூரணமாக வாழ, வேறு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால் தேவனாக வாழ என்னென்ன தேவைகளோ அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வாழ்வதும் வாழாமலும் இருப்பது நம்மை சார்ந்ததாய் இருக்கிறது. ஏன்? அதை குறித்த ஒரு வெளிப்பாடும் உணர்வும் இருந்தால் நாம் அதில் வாழுவோம். ஆனால் நமக்கு இருக்கிற வெளிப்பாடும் உணர்வு எல்லாம், நான் சாதாரண மனிதன், என்ன சாதாரண மனித ஜீவன் உடையவன் என்று நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம் சொன்னா, நான் காண்பது, நான் கேட்பது, நான் முகர்வது, நான் ருசிப்பது, நான் தொடுவதெல்லாம் சாதாரண மனிதனாக என்னை காண்பிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இட்ஸ் டெம்பரரி. எவ்வளவு காலத்துக்கு பிரதர் டெம்பரரி? as long as you are going to see it, it will be there. The day you start seeing yourself, the life of God in you, it will vanish. அப்படிதான் சொல்றாரு. காணாதவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கு. அப்ப எதை காண சொல்லுகிறார்? இந்த ஜீவனை, இருதயத்தில் மறைந்திருக்கிற, உள்ளான மனிதனில் மறைந்திருக்கிற, அப்படித்தானே சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பெண்களை பற்றி சொல்லுத மறைந்திருக்கிற குணம் என்று சொல்ல, அந்த ஜீவனை தான் சொல்லுகிறார். அப்போ நாம் காண வேண்டியது என்ன? பிரச்சனையே காண வேண்டியதை காணாமல் தேவன் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை தான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. தேவன் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? காண்கிற மண்டலத்தை காண தேவையில்லை, காணாத மண்டலத்தை ஏன்? அந்த காணாத ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் தேவ ராஜ்யத்தில் ஏற்கனவே வந்து விட்டோம். அந்த பரலோக ராஜ்யம் ஏற்கனவே நமக்குள் வந்து விட்டது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா வேத வசனம் உறுதியாக சொல்லுகிறது. ஆகவே இந்த தவறான உபதேசங்களை கேட்டு அவைகள் நம் ஐம்புலன் அறிவுக்கு ஏற்றதாய் இருக்கிறவ என்ன? நான் காண்கிறதற்கு, நான் அனுபவிக்கிற my experience and what I see and what I hear in this world, அதற்கு ஏற்றதாய் இருக்கிறபடியால் நம் மனதின் எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் சாதாரண எண்ணங்களாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க எண்ணங்கள் என் எண்ணம் இல்லப்பான்றார், உன் நினைவு என் நினைவு இல்லப்பான்றாரு. நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிற? அது என் நினைவே இல்லைன்றார். நம்ப முடியுதா? நிச்சயமா அப்படித்தான் சொல்றார் வேதம். 55ஆம் அதிகாரம் ஏசாயா எடுத்து படிச்சு பாருங்க. அவர் அங்க சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நாம் பார்க்கிறதெல்லாம் வெளித்தோற்றம் மனிதனிலே நான் என்ன செய்கிறேன் என்பதை, ஆனால் தேவனுடைய நினைவெல்லாம் என் உள்ளான மனிதனை அவர் பார்க்கிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ அறிவு உள்ளவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படிதானே? எல்லாம் வெளியரங்கமாக அவருக்கு இருக்கிறது. அந்த பார்வையிலே அவர் பார்க்கும் பொழுது, நான் தேவ ஜீவனின் ஆவியில் உள்ள மனிதன் இருக்கிறபடியால் இந்த புது சிருஷ்டியை யாராக பார்க்கிறார்? தேவனாகவே பார்க்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம் என்று யோவான் அப்போஸ்தலர் 1 யோவான் 4:17 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அங்க 19 வசனங்கள் அதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? மறுபடியும் பிறந்த நாளிலே அந்த ஜீவனை பெற்றபடியால் அந்த சாயலை நாம் பெற்றுவிட்டோம். இந்த ஜீவனை பெறுவதற்கு பாவம் நீக்கப்பட்டு விட்டது. இப்போ பாவம் ஒரு தடை இல்லை. பாவம் தடையா இருக்கிறபடினாலதான் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ஜீவனை குறித்து, இவ்வளவு பெரிதான ஜீவன், அதில் நாம் வாழாமல் இருக்க தேவையில்லையே.
பாவம் நீக்கப்பட்டு விட்டது. இதற்கு தடையெல்லாம் ஒன்றே ஒன்று, பாவம்தான். அந்த பாவம் நீக்கப்பட்டபடியினாலே தேவ ஜீவனை பெற்றவர்கள் அந்த தேவ ஜீவனில் வாழ முடியும். தேவ ஜீவனில் வாழ்வதற்குத்தான் இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஏதோ இருதயத்திலே வைத்து மரித்த பின் பரலோகம் செல்வதற்காக அல்ல. இந்த உலகத்திலே, இந்த விழுந்து போன உலகத்திலே, அதாவது நம்முடைய சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. இந்த மீட்கப்படாத சரீரத்திலே தேவனாக பரலோக ராஜ்ய வாழ்க்கையை பூமியிலே வாழ்வதற்குத்தான் இந்த ஜீவனை நமக்கு கொடுத்து என்ன சொல்றாரு? தேவகுமாரர்கள் தேவர்களாக வாழ்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேவர்களாக வாழ்வதற்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்ன? அந்த ஜீவன். தேவ ஜீவனை பெற்றால் தேவனாக தான் வாழ முடியும். ஆனா ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான் என்று நீதிமொழிகள் 23:7 சொல்லுவதை பார்க்கிறோம். As a man thinketh, so is he. அவன் தேவ ஜீவனை பெற்றவன் என்று தன்னை பற்றி முழுவதுமாக அவன் விசுவாசித்து எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் அவ்வாறு வாழுவான். ஆனால் நடப்பது என்ன? அவ்வாறு நினைக்கல. ஏன்? அவன் தொடர்ந்து கேட்பதெல்லாம், அவன் பார்ப்பதெல்லாம், அவன் உணர்வதெல்லாம் எதுதான்? அவனுடைய உணர்வாகிய ஃபீலிங் சொல்லுகிறதை தான் அவன் உணர்கிறான். அப்போ அவன் ஃபீலிங் சொல்லுவதை அவன் உணர்கிறபடியினால் என்ன ஆயிடுச்சு? அதையே உண்மை என எடுத்துக் கொள்ளுகிறான். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய உண்மை ஐம்புலன் அறிவு. தேவனுடைய உண்மை ஆவியாகிய தேவனின் வெளிப்பாட்டு அறிவு. மனித அறிவை விட தேவ அறிவு பல மடங்கு மேலானது. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். அப்ப பாருங்க, இந்த தேவ அறிவு சொல்லுகிறது. எங்க சொல்லுதுன்னு கேக்குறீங்களா? அதுதான் வேத வசனம். வேத வசனம் தேவன் எவ்வாறு என்னையும் உன்னையும் எங்களையும் உங்களையும் பார்க்கிறார் என்பதை, அவருடைய பார்வையை நமக்கு காண்பிப்பது தேவனுடைய வார்த்தை, ஆவியாகிய வார்த்தை. ஆவியாகிய தேவன் நம் ஆவியாகிய மனிதனை பார்க்கும் பொழுதெல்லாம் எப்படி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் வேதத்தில் எழுதி நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளான மனிதன் தேவ ஜீவனை பெற்றவன், புது சிருஷ்டி எப்படி இருக்கிறான் என்று பார்க்க வேண்டுமானால் வேத வசனத்தில் தான் பார்க்க முடியும். இந்த நம்முடைய முகத்தை, வெளித்தோற்றத்தை கண்ணாடியில பார்த்திடலாம். ஆனா இந்த உள்ளான மனிதனை பார்க்கதான் வேத வசனமாகிய கண்ணாடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணாடியில் பார்த்து பார்த்துதான் அந்த சாயலாக மாறுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு. காரணம் என்ன? அதை தொடர்ந்து உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதுதான் என் படம் என்று இருதயத்தில் உண்டாகி விடுகிறது. என்ன? தேவனாக நான் இருக்கிறேன், கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன், கிறிஸ்துவை பற்றிய உண்மையெல்லாம் என்னை பற்றிய உண்மை, கிறிஸ்துவுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது. ஆகவே அந்த படம் இருதயத்தில் வரும் வரை என்று அங்கு சொல்லுகிறார். அதைதான் யாக்கோபு 1:25 அதை சொல்ல பார்க்கலாம். நம்ம இந்த வேதவசனமாகிய கண்ணாடியிலே இந்த ஜீவனை பெற்றவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் எப்படியெல்லாம் வாழ்கிறான் என்று ஒரு படத்தை வேதவசனத்திலே பார்க்கும் பொழுது தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே தியானித்துக் கொண்டே கற்பனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் இருதயத்திலே அந்த படத்தை எழுதுகிறார். அதுதான் புது உடன்படிக்கையின் பாக்கியம்.
பழைய உடன்படிக்கையில் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் மோசே புலம்புவதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? தேவன் உங்களுக்கு உணர்கிற, கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள், உணர்கிற இருதயத்தை கொடுக்கலையப்பா. கொடுத்தாருன்னா இந்த வார்த்தையின்படி நீங்க வாழ முடியுமே என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா புது உடன்படிக்கையில என்ன சொல்லுகிறார்? இது நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஏன்? ஆவியானவரே நமக்கு வந்துவிட்டு, தேவ ஆவியானவர். அதனாலதான் பாருங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல ரகசியங்களை குறித்து சொல்லிவிட்டு அந்த 9ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? 8, 9 நீங்க வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனித எண்ணத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா அங்க என்ன சொல்ற? அடுத்த வசனத்துல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். தேவனுக்குரியவர்கள் தேவனை அன்றி வேற யாரும். ஏன்? தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்தவைகள் என்று ஆங்கில வேதாந்தத்தில் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். இந்த நித்திய ஜீவன் என்பது நம்ம ரொம்ப நல்லவனா வாழ்ந்து ஏதோ ஒரு கிரயம் செலுத்தி நாம் பெற்றதல்ல. அவர் செலுத்தின கிரயம். இந்த நித்திய ஜீவன் மாபெரும் பொக்கிஷம் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எங்க சொல்றாரு? 2 கொரிந்தியர் சொல்லும் பொழுது இந்த மாபெரும் பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதை எபிரேய ஆக்கியம் தான் அங்க 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. எபிரேயத்துல, இவ்வளவு பெரிதான ஜீவனை பற்றி நாம் கவலையற்று இருப்போமானால், இன்னைக்கு அதுதான் நடக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில. இவ்வளவு பெரிதான பொக்கிஷம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஏங்க இவ்வளவு பெரிது? தேவனுடைய ஜீவனே எனக்கு கொடுக்கப்பட்டா அதை விட உலகத்துல ஏதாவது பெரிய இருக்கணுமா? தேவனை விட பெரியவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த தேவனை தேவனாக்குகிற ஸ்டஃப், அப்படிதானே, ஜீவன், அதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. அப்போ இது எவ்வளவு பெரிது என்று சொல்லுகிறார், எவ்வளவு மகா பெரிய பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். நாம் பெற்றது சாதாரணதல்லங்க. ஏன் நமக்கு தவறான போதனைகளை கேட்டு பரலோகம் செல்லும் அனுமதி சீட்டு என்ற எண்ணத்திலே அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம். பரலோகம் போகும்போது தான் அது வரைக்கும் எனக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. வேதம் சொல்லுவதெல்லாம் இந்த ஜீவனை பெற்றவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதற்கு மேலான வேலையும் செய்வான். என்ன அர்த்தம்? அதே ஜீவனில் அதே மாதிரி வாழுவான் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கி வாழ்ந்தாரோ அதே மாதிரி இவனும் செய்வான் என்று அந்த பொட்டன்ஷியல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜீவனை பெற்றவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டார்கள். அதனாலதான் தானியேல் சொல்றாரு, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் பலன் கொண்டு திடன் கொண்டு அதற்கேற்றபடி அரும் பெரும் காரியங்களை செய்வார்கள் என்று சொல்கிறான். They will do great exploits. இந்த ஜீவனை பற்ற அறிவு இல்லாதபடியினாலே சாதாரண மனிதர்களாய் வாழ்ந்தார்கள் என்று அங்க பவுல் 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுவதை பார்க்கிறோம். You are walking as mere men. நாம் மனிதர்களாய் வாழ அழைக்கப்படவில்லை, தேவர்களாக, அப்படிதானே, பிரியமான பிள்ளைகளாக என்னை பின்பற்றுங்கள் என்று எபேசியர் 5:1 அப்படின்னு என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடு இல்லை. அததான் வேதவசனம் சொல்லுகிறார். கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள், உணர்கிற இருதயம், மனம் மாற்றப்பட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் தேவர்களாக வாழ்கிறீங்க. இத ஆண்டவர் விதைக்கிறவன் ஓமையிலே ரொம்ப தெளிவாக சொல்லுவார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்றார் பாருங்க. தேவர் ராஜ்யம், இப்ப நாம் இருக்கிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? சரீர பிரகாரமாக உலகத்திலே சென்னையில முகப்பேர்ல நான் இருக்கேன், நீங்க கோயம்புத்தூர்ல, குஜராத்ல, அது மாதிரி வெவ்வேறு இடத்துல இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, நாம் இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியின், மரணத்தின் எல்லையில் இல்லை, ஜீவனின் ஆளுகையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம்.
ஏற்கனவே நாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு வீற்றிருக்கிறோம். அவர் நமக்குள் வந்தபடியினால் பரலோக ராஜ்யம் நமக்குள் வந்து விட்டது. இது சத்தியம். இதை அப்படியே நீங்க அசையாம இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்தை எடுக்கிறேன் நான். அங்க என்ன பண்ண பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியினால். அப்ப பாருங்க, உலக மக்கள் தேவ ஆவியை பெறாதவர்கள். அதுதான் நான் சொன்னேன். நீங்க அதை வேணா திருப்பி அதை நான் வாசித்துட்டு இங்க வரேன். 1 கொரிந்தியருக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2ல 9ஆம் வசனத்துக்கிட்ட வாங்க. ஓகே, அங்க தெளிவாய் சொல்லிவிட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லணும். இங்க பாருங்க என்ன சொல்றாரு. 2:9 அவர் சொல்வது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு, சங்கீதக்காரன் சொல்லும்போது விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்படிதானே? இங்க என்ன சொல்றாரு? அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அது என்ன அர்த்தம்? இங்க என்ன சொன்னாரு? உணரவில்லை இருதயத்தில். அப்போ இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு வரவில்லை. தோன்றவில்லை என்றால் என்னங்க? அதை குறித்த ஒரு வெளிப்பாடு வரவில்லை. ஏன் வெளிப்பாடு வரவில்லை? அது காதுகளினால் கேட்கப்படவில்லை, கண்களினால் பார்க்கவில்லை. அவர்கள் கேட்டது பார்த்ததெல்லாம் சாதாரண மனித ஜீவனை பார்த்தார்கள், மனிதனாக பார்த்தார்கள், மனிதனாக அவர்கள் கேட்டதெல்லாம் இருந்தது. அதுதான் மெய் என்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனா அதை விட மேலான ஒரு சத்தியம் தேவனுடைய மெய், தேவனுடைய உண்மை. அவர் சொல்லுவது, நாம் தேவ ஜீவனை பெற்றவர்கள், தேவர்கள். அப்படிதானே? யோவான் 10:34-35 வாசித்து பாருங்க. தேவ வசனத்தை பெற்றவர்கள். தேவ வசனம் தேவ ஜீவன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தையை சார்ந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஜீவனை பெற்றவர்கள். எல்லாமே அந்த வார்த்தையில தான் இருக்கு. வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜீவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது எவ்வளவு உன்னதமானது, இவ்வளவு பெரிதானது என்று சொல்றாரு. தேவனை தேவனாக்குகிற தேவன், அது சோர்ஸே தேவன் தான். அவருக்குரியதையே நமக்கு கொடுத்து விட்டார். இதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் தட் லைஃப் ஆஃப் காட். அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டபடியால் இனி இம்மைக்கோ மறுமைக்கோ தேவை என்று ஒன்றுமே இல்லை. ஸ்கொயர்லி முழுமையாக நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆல்ரெடி கிவன் அண்ட் ஆல்ரெடி வித் அஸ். அதனாலதான் அங்க பவுலடிகளார் என்ன சொல்ற, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல, இந்த புது ஜீவனை பெற்றவன் எப்படிதான் நான் பெறுவேன்னு சொல்ல மாட்டான்றார். நீங்க அந்த ரோமர் 10:6 இருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க. அதனால நினைப்பூட்டுகிறேன். ஏன்? இட்ஸ் ஆல்ரெடி இன் யூ. இட் இஸ் சோ நியர். அது தூரமானதல்ல, உனக்கு மறைவானதும் அல்ல. ஆவியானவர் இருக்கிறபடினால் உனக்கு மறைவல்ல. அது எங்கேயோ பரலோகத்துக்கு போன பிறகு நீ பெற்று அனுபவிக்க போவதில்லை. அது ஏற்கனவே உனக்குள்ளேயே வந்துருச்சு. ஆகவே அது தூரமானதும் அல்ல, மறைவானதும் அல்ல. அது இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. அது நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷ விசுவாச வார்த்தை. அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்று ரொம்ப சிம்பிளா இந்த ஜீவனை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அங்கு சொல்வதை பார்க்கிறோம். இங்க நான் இதை எடுத்தது காரணம், இந்த ஜீவனை பற்றி நாம் அறிய வேண்டுமா. 9ல என்ன சொல்றார் பாருங்க. என்ன எழுதி இருக்கிறது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் தேவ ஜீவனை உடையவன். தேவ ஜீவனை தேவ குமாரனுக்கு கொடுத்தார். தேவ குமாரன் அந்த ஜீவனை நமக்கு தந்தார். ஒரே காரணம், அவர் செலுத்தின மாபெரும் கிரயத்தை நாம் விசுவாசித்தபடியினால். அப்ப பாருங்க, இது ரொம்ப விசேஷமான ஜீவன். இவ்வளவு பெரிதான
விசேஷமான ஜீவன் என்று எபிரேயாக்கியன் சொல்றானே, அதனாலதான் அந்த 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தான். அப்புறம் தான் இது சொல்வதை பார்க்கலாம். என்னவா தேவன் இந்த முத அறிவித்தது யாருங்க? இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் அதை ரொம்ப அழகா ஒவ்வொரு இடத்திலும் திரும்ப திரும்ப சொல்வதை பார்த்தோம். நான் திங்கட்கிழமை வேத பாட ஆராய்ச்சியில் உங்களுக்கு அதை அழகாக நான் காண்பித்தேன். யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக விசுவாசத்தினாலே ஜீவன் என்பதை. அந்த ஜீவன் என்பது என்னங்க? தேவனாக, தேவனுக்குரியதெல்லாம் ஜீவன், பிசாசுக்குரியதெல்லாம் மரணம். அது நல்ல மனதில் வைங்க. நன்மையெல்லாம் ஜீவன், தீமையெல்லாம் மரணம். அப்போ அதன் பெயர் முதலாய் நம்மள சொல்லக்கூடாது. ஏன்? நான் ஜீவனை உடையவன், ஜீவன் தான் என் வாழ்க்கையில படமுடும். அதற்குத்தான் இங்க அனுமதி இருக்கு, மற்றவைகளுக்கு அனுமதி இல்லை. அதனாலதான் இந்த வெளிப்பாடை பேதுரு பெற்ற பொழுது தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று அங்க மத்தேயு 16:16 வாசிக்கிறோமே. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனே உனக்கு இந்த வெளிப்பாட்டை அப்ப என்ன, இருதயத்திலே அந்த வெளிப்பாடு வந்தபடியினாலே நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவள் கட்டவிழ்க்கப்படும். அப்படின்னா என்ன சொல்றாருங்க? நீ தேவனாக whatever you permit. நான் தேவ ஜீவனை பெற்றவன், இங்க மரணத்தை நான் பெர்மிட் பண்ண. இது ட்ரெஸ்பாசிங், அத்துமீறி இங்க இருக்க உரிமை இல்லை. நீ வர வெளியே போனா போனோம், உனக்கு இங்க இருக்க அனுமதி இல்லைன்னா அனுமதி இல்லை. நீங்க என்ன அனுமதிக்க போறீங்க? ஜீவனை தான் அனுமதிக்க போறீங்க. நான் ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் ஜீவன், பிசாசுக்கு சொந்தமானதெல்லாம் மரணம். அப்போ இந்த மரணத்தின் கிரிகள் எதற்குமே அனுமதி இல்லைன்னு நான் வாயை திறந்து சொன்னா அது அப்படியே ஆகும் தான் சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த ஜீவனின் எவ்வளவு பெரிய ஜீவனுங்க. நீங்க சொன்னா அது போனோம். ஆனா பிரச்சனையே அதுதான், நம்ம ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கல. ஒண்ணு என்ன பண்றோம்? ஆண்டவரை கேட்டு கொண்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமும் உன் கையில தான்பா இருக்குன்ட்டார். எவ்வளவு பெரிய அது. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அதிகாரம். நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே பிசாசு கீழ்ப்படியணும், இருள் கீழ்ப்படியணும், இருளின் கிரியைகள் கீழ்ப்படியணும். அப்போ அந்த ஜீவனின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு எல்லையே இல்லை இந்த ஜீவனுக்கு. ஏன்? இது தேவனுடைய ஜீவன். தேவன் என்பவர், கடவுள் என்பவர் கடந்து நிற்பவர், எல்லை இல்லாதவர். அந்த இடத்துல நம்ம வச்சுட்டாருங்க. எவ்வளவு பெரிய ஜீவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும் பொழுது அப்படித்தானே, எபேசியர் 3:8 சொல்லு. அதே 3:18 என்ன சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற இந்த வல்லமை என்று சொல்லுகிறார். என்ன வல்லமை? இந்த வார்த்தையில் உள்ள ஜீவனின் வல்லமை, தேவ ஜீவனின் வல்லமை. நாம் பெற்றது சாதாரணதல்லங்க. அதை நம்ம ட்ரெஷர் பண்ணணும், அதை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பாருங்க, அங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அது தழுவி கொள்ள வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை விடாதிருக்க வேண்டும் என்றது எது? அந்த ஜீவனை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள். அப்படிதான் நான் இருக்கேன், என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஜீவனை பற்றி வேதம் என்ன சொல்லுதோ அவ்வாறே நான் இருக்கிறேன் என்பதை இறுக தழுவி கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும், விடவே மாட்டேன். அங்க எதுல சொல்றார்? நீதிமொழிகள் 4 தெளிவாய் சொல்வதை பார்க்கலாம். இங்க பாருங்க, அவைகள் இருதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப அந்த 3 ஸ்டெப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜீவன் வெளிப்பட அது என் கண்களை விட்டு பிரியா அப்படின்னா அது என் பார்வையா இருக்க வேண்டும். நான் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவ ஜீவனில் தான் பார்ப்பேன். நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம், அவரை போலவே நான் இருக்கிறேன். அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது. அவரை பற்றிய உண்மையெல்லாம் என்னை பற்றிய உண்மை. அந்த பார்வை இருக்க வேண்டும் தேவ ஜீவனை பெற்றவனுக்கு. அவன் கேட்கிறதெல்லாம் எப்போ அந்த பார்வை வரும்? அவன் கேட்கிறதை பொறுத்து தான் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் தான் இருதயத்தில் படமாக வரையப்படுகிறது. அதுதான் உங்கள் பார்வையாக மாறுகிறது.
அதுதான் உங்கள் வெளிப்பாட்டு அறிவாக மாறுகிறது. அந்த வெளிப்பாட்டு அறிவின்படிதான் நீ வாழ்வு. அதுதான் உணர்கிற இருதயம். அது இருதயத்திலே தோன்றுகிறது. இப்ப என்ன தோன்ற ஆரம்பிச்சிருச்சு? நான் ஜீவனை பெற்றவன், சாதாரணமானவன் அல்ல. என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்போ? அப்படித்தானே? எல்லாம் எனக்கு கூடும். அப்படித்தானே? நான் சொல்ல ஆகும். எல்லாம் இருதயத்திலே தோன்ற வேண்டும். அததான் வெளிப்பாட்டு அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு விதத்துல நான் அதை விசுவாசம் என்று உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். இருதயத்திலே உண்டாகிற இந்த படம் இருதயத்தில் தோன்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்க. அது எப்படி தோன்றது? அர்த்த வசனம் பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை, எவைகளை? தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவ ஜீவனில் தேவனாக வாழ்வதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை தேவனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். எப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துவார்? இந்த வார்த்தை இருதயத்தில் இருந்தால்தான் வெளிப்படுத்துவார். அத கலாத்தியர் 3:5 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை இருதயத்தில் இல்லாம வெளிப்படுத்த முடியாது இந்த ஜீவனை. அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அந்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் அது எவ்வளவு ஆழமாய் இருந்தாலும் அவைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்த இஸ் நாட் ஒன்லி an omnipresent God, is an omniscient God. எல்லாவற்றையும் அறிந்தவர். பிசாசு அப்படி இல்லை. வாயை திறந்து நம்ம பேசுறதை கேட்டாதான் அவனுக்கு தெரியும். அது வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் விழுந்து போன தேவதூதன் தான். எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் சொல்லுகிறார். நாம் யார் என்று சொல்லுகிறார். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி வாழ முடியும் என்று சொல்லுகிறார். அதை நான் அறிந்து கொள்ளுதான் சொல்றார். நமக்கோ அந்த வெளிப்பாட்டின் மூலமாக எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை அறிவதற்கு தேவ ஆவியானவரே புது உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள், உணர்கிற இருதயம் நமக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். அதனாலதான் இருதயத்தில் அவரால் எழுத முடிகிறது. நாம் வார்த்தைகளை கேட்டு கேட்டு இருதயத்துக்கு அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை ஆவியானவர் தான் இருதயத்தில் படமாக்குகிறார். 2 கொரிந்தியர் 3 நான் எடுக்கும் பொழுது அதை உங்க புது உடன்படிக்கையின் பாக்கியத்தில் உங்களுக்கு சொன்னேன். எப்படி கொரிந்தியர்களை நிருபங்களாக மாற்றினது. அவர் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அவர்கள் இருதயத்தில் அவர் ஆவியின் பலத்தோடும் முழு நிச்சயத்தோடும் என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 1:5-6 வாசித்து பாருங்க. அப்போ அந்த ஆவியின் பலத்தோடு சொல்லப்பட்டபடினாலே ஆவியிலே மையினால் அல்ல, ஆவியானவரால் எழுதப்பட்டது அல்லது வரையப்பட்டது படமாக. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது. இந்த தகுதி எங்களுடையது இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன? இது ஆவியானவர் செய்கிறார். நாங்கள் செய்வதெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். நாங்க விதையதான் விதைக்கிறோம். அவங்க கேட்கிறாங்க. அது இருதயத்துக்கு போது ஆவியானவர்கள். அதுதான் இங்கேயும் சொல்ற 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாயிருக்கிற கர்த்தராலே தானே அந்த சாயலாக மாறுகிறோம். அப்போ ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். வார்த்தையை கேட்பதில் கவனமா. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? நாங்க உலகத்தின் ஆவியை பெறவில்லை. ஏன்? உலகத்தின் காரியங்களை, காண்கிற காரியங்களை அறிவதற்கு உலகத்தின் ஆவி போதும். ஆனா காணாத தேவர் ராஜ்யத்தில் உள்ளவைகளை அறிய தேவ ஆவி தேவை. அது இலவசமாக மறுபடியும் பிறந்த பொழுது நித்திய ஜீவன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அததான் இங்க அவர் சொல்றாரு. இலவசமாய் அருளப்பட்டவைகள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஆவி தேவனுடைய ஆவி. ஆகவே அந்த தேவ ஆவி பிரகாரமாக வேதவசனம் இருக்கிறது. அப்போ இந்த வேத வசனத்தின்படி பேசி நாம் இந்த வெளிப்பாட்டை பெற வேண்டும். அதனாலதான் அங்க விதைக்கிறவன் ஓமையில என்ன சொல்றார் பாருங்க. அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அத பாருங்க 15 சொல்றது திருப்பி வாசிக்கிறேன். 13 உங்களுக்கு வாசித்து காண்பித்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி சொல்லுவத
இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து இருதயத்தில் படமாக தோன்றாமல், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படித்தானே? அண்டர்ஸ்டாண்டிங் இருதயத்தினால் உணர்ந்தன, இருதயத்தில் படமாக தோன்றுகிறது. இருதயத்துல அந்த படம் வந்துருச்சுன்னா அப்படித்தான் நான் இருக்கேன். நான் சொன்னேன்ல, என் வியாதியில, என் சரீரத்துல அந்த பைல் வியாதி இருக்கு. ஆனா ஆவியானவர் இந்த வசனத்தை தியானத்தின் மூலமாக இருதயத்தில் அந்த படம் கொடுத்தனால அப்படிதான் நான் இருக்கேன்ற உறுதியில எல்லார்ட்டையும் என்னதான் சொன்னேன், நான் சுகமானேன். ஏன்? அந்த உறுதி அது என் இருதயத்திலே படமாக தோன்றி விட்டது. இப்போ எந்த சந்தேகமும் இல்ல, ஒரு பயமும் இல்ல. ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. அந்த இடத்து அது எந்த உறுதிங்க? அது இந்த வசனத்துல ஆவியானவர் கொடுக்கிறார். அது இருதயத்திலே தோன்றிவிட்டது. அதான் சொல்றாரு, இருதயத்தில் உணர்ந்து என் மனம் மாற்றப்பட்டு நான் ஆரோக்கியத்தை பெற்றேன். அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப அந்த ஸ்டெப்ஸ் நல்ல வரிசையா பாருங்க. கேட்கணும், பார்க்கணும், இருதயத்துல படம் உண்டாகணும். இருதயத்துல படம் உண்டா உறுதி நிச்சயம் அந்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு தரும். அதுதான் விசுவாசம். அப்போ வெளி வாழ்க்கையில அதுதான் என்னமா, மனம் மாற்றப்பட்டு என்ன பண்ணுமா, அது ஆரோக்கியமாக ஜீவனாக வெளிப்படும். ஆரோக்கியம் என்பது ஜீவன். மரணம் இருந்த இடத்தில் இப்பொழுது ஜீவன் வெளிப்படுகிறது. அதைதான் அவர் இங்க சொல்லுகிறார். ஆனா இது அவங்க கேட்கல, மூடிக்கொண்டால் என்று சொல்லிட்டு தான் 16 என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும். அப்போ எதுதான் பாக்கியம்? கேட்கிற காதுகள் பாக்கியம். சாலமன்ட்ட ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் எதையோ கேட்டிருப்பான், நம்மளா இருந்தா அப்படித்தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அதெல்லாம் கேட்கல. ஏன்? அவன் அப்பாவை பார்த்தான், தாவீத. தாவீதுடைய சீக்ரெட் என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும். பிறந்ததுல இருந்து அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவர் காரிய சமர்த்தர், அப்படித்தானே? பெரிய புத்திசாலி, போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்தான். வேதத்துல அவர் குறித்து நான் படிக்க நேரம் இல்லாதனால அப்படியே சொல்லிட்டு போறேன். நீங்க 1 சாமுவேல் 15 அதிகாரம் பாத்தீங்கன்னா, அவனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பின்பு என்னாச்சு, அடுத்து ஒரு 4 வசனம் தள்ளி பின்னாடி வந்தீங்கன்னா 15 ஆச்சுன்னா 19 வந்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அவன் காரிய சமர்த்தன், மகா புத்திமான், அப்படிதானே, பராக்கிரமசாலி. எல்லாமே எங்க இருந்துங்க வந்தது? அந்த ஆவியானவன் மேல வந்தபடினால. ஏன்? அவனுக்கு கேட்கிற, அவன் வேத வசனத்தை பை நேச்சர் சிறு வயதிலிருந்து அப்படியே பிரியமாய் இருந்து, வேத வசனத்தில் மிகவும் பிரியமாய் இருந்து, அப்படிதானே சொல்றாரு 112 சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே, மிகவும் பிரியமாய் இருந்தவன் அவன். அதை நீங்க பார்க்கணும்னா 119 சங்கீதத்துல பார்க்கலாம். 119 130 இந்த வேத வசனம் தான் வெளிச்சம் தந்து எனக்கு இந்த உணர்வு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தந்தது என்று சொல்லுகிறார். என்னை ஞானி ஆக்கினது, எனக்கு அந்த உணர்வு புத்தியை தந்தது, அப்படிதானே? இந்த வேத வசனம் எப்போ அது என் இருதயத்தில் நுழையும் போது, வேத வசனம் என்ன, இந்த வேத வருஷம் பிரசித்தம் எப்போ இருதயத்துக்குள்ள போகும்போது வெளிச்சம் தரும் என்று சொல்லி எப்படி நாங்க சொல்வதை பார்க்கிறோம். அததான் இங்க சொல்றாரு, இருதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்லுகிறார். எப்போ வேதவசன இருதயத்துல போகும் பொழுது அந்த வசனத்தின் வெளிச்சத்தை ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ அவனுடைய சக்சஸ் பாருங்க, போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 4 தடவை வருது. அவன் போன இடமெல்லாம் காரியம் வாய்க்க பண்ணினான். அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான், மகா புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை சவுல் கண்டு அவனை கண்டு பயந்தான். ராஜா பயப்படுறான். ஏன்? there is something special about him. அப்படின்னு என்னங்க, அவன் ஒரு தேவனாக, ஷேடோ நமக்கு ரியல். நான் அந்த ஷேடோவை பத்தி இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நிழலாட்டத்தை. அவன் வாழ்ந்தது நிழலாட்ட வாழ்க்கை. அத சாலமன் பார்த்தபடியினால அவனுடைய வாழ்க்கையில் எங்க போனாலும் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? தேவன் அவனோடு கூட இருந்தார். அதுக்கும் தேவ ஜீவன் நம்மோடு கூட இருப்பதற்கு நாங்க அதே தாங்க, அவனை விட மேலான இடத்தில் நாம் இருக்கிறோம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இட்ஸ் நாட் 24/7. நமக்கு அப்படி இல்லை. 24/7 the Holy Spirit with us.
அதனால எப்பொழுதுமே அவன் நம்மை வெளிச்சம் தந்து வழி நடத்த முடியும். ஆனா சாலமோன் ஏன் அதை சொல்ல வந்தேன், நீங்க ராஜாக்கள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறத பாக்குறோம். 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள்ல 6 9 வசனத்தை எடுங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவன் சாலமன் ஆண்டவர்ட்ட கேட்டது, உமது ஜனங்களை விசாரிக்கவும் நன்மை தீமை என்று வகையறுக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இங்கிலீஷ்ல சொல்லும்போது கிவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்ன்றாங்க. சில மொழிபெயர்ப்புல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமா இருக்கிற கிவ் மீ அ ஹியரிங் ஹார்ட், உம்முடைய சத்தம் கேட்கிற இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவதே தேவ சத்தத்தை கேட்பது. ஏன் தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையே நாம் பருகிறோம், புத்தியை பெறுகிறோம். ஒரு காரியத்தை புத்தியாய் செய்வதற்கு அதுதான் காரிய சித்தி. ஏன் எல்லாமே பரிபூர்ணம் தான் அங்க காணப்படும். எப்போ இந்த ஹியரிங் ஹார்ட் வந்துட்டா, அதனாலதான் கேட்கிற இது நீங்க வந்து ஆம்பிளிஃபைட் கிளாசிக் இருக்குல்ல அந்த வெர்ஷன்ல பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஹியரிங் ஹார்ட் தான் சொல்றாரு. அப்போ பாருங்க, கேட்கிற இருதயத்தை அவன் கேட்டான். என்ன கேட்கிறது? தேவனுடைய வார்த்தையை நான் இருதயத்துல கேட்கணும். அதனாலதான் அவன் மகா ஞானமும் புத்தியும் உள்ளவனுமா இருந்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன்? நமக்கு தேவையெல்லாம் ஒரு கேட்கிற இருதயம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற காதுகள் என்று சொல்லுகிறார். கேட்கிற காதுகள். இந்த கேட்கிற காதுகள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது இருதயத்துல தோன்றும். ஏன் நம்ம இதைதானே கேட்க போறோம். கேட்கிற காது உலகத்தில் நீங்க கேட்கிற வேலை குறித்து கவனமாயிருங்கள், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அப்படிதானே மார்க்ல கேட்கிறத என்றாரு. லூக்கா 8 வரும் பொழுது கேட்கிற விதத்தை குறித்து என்னென்ன கேட்கிறீங்க, எப்படி கேட்கிறீங்க, என்ன கேட்கிறீங்கிறது கவனமாயிருங்க. தேவன் சொல்லுவதை கேட்க கவனமாயிருக்கணும். அப்போ we have to hear the voice. அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான், வெறும் வார்த்தை அல்ல. அந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் சுவிசேஷத்தை தான் சொன்னாரு, வேற ஒண்ணுமே இல்ல. அந்த சுவிசேஷத்தை அவள் கேட்ட பொழுது எப்படி கேட்டாங்களாம், அந்த 1 தெசலோனிக்கே 2:11 சொல்றாரு, தேவ வார்த்தையாகவே. அப்படின்னா God speaking to them directly in their spirit. ஆகவே அது மிகவும் பலன் தருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, only when the written word, எழுதப்பட்ட வார்த்தை என் இருதயத்திலே நான் கேட்கும் பொழுது, அது தேவன் என்னோடு சம்பாஷிக்கிற பேசுகிற வார்த்தையா இருக்கிறபடியால் அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் நமக்கு வருகிறபடினால அதன் மூலமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதை பார்க்கிறோம். அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது, நான் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம், நான் ஜீவனை உடையவன், இந்த ஜீவனில் வாழ வேண்டியவன், அது பரிபூர்ணமான ஜீவன் என்று. அதுதான் பவுலடிகளார் ரோமர் 1:16 என்ன சொல்றாரு, இந்த பரிபூர்ண ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிற சுவிசேஷத்தை நான் கேட்கிறபடியினால், ஆவியானவர் அங்கு எனக்கு தியானிக்கிறபடியினால், வெளிச்சம் தருகிறபடியினால், அந்த விசுவாசம் வந்தபடியால், அந்த சுவிசேஷம் சொல்லுகிற ஜீவனில், ஜீவன் என் வாழ்க்கையிலே எல்லாரும் காணத்தக்கதாக, நானும் என் ஐம்புலன் அறிவுகளால் உணரத்தக்கதாக வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். இதுதாங்க கிறிஸ்துவோல் கிரக்ஸ். ஜீவனில் நாம் வாழ வேண்டும். அப்போ இந்த ஜீவன் இங்க என்ன சொல்றாரு, முதல்ல கேட்கணும், பார்வையாகணும், மனம் மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் அங்க ரோமர்ல கூட பவுலடிகளார் என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு, 5ல இருந்தே உங்களுக்கு அதை நான் காண்பிக்கிறேன். ரோமர் 8ல என்ன சொல்றாரு, 5ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சம்னா என்ன? ஐம்புலன் மூலமாக நான் கிடைக்கிற அறிவினாலே வாழ்கிறவர்கள். ஆவியின்படி நாங்கள் யாரு? ஆவியாகிய வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டினாலே வாழ்கிறவர்கள். அப்போ இவனுடைய சிந்தனை எப்படி மாறிடுச்சா? மாம்ச சிந்தையா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நான் சாதாரண மனுஷங்க, என்னால முடியாதுங்க. ஐயோ, நான் பலவீனமானவன். இது எங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன வியாதி. இது தொத்து. இந்த வார்த்தைய இது ஐம்புலன் அறிவினால் வருகிற காரியம். அந்த படம் இருதயத்தை அத மாதிரி அவன் பேசுகிறான்றாரு. ஆவியின்படி நடக்கிறவன் யாரு? ஆவியாகிய வேத வசனத்தை இருதயத்திலே கேட்கிறவன், அதன் மூலமாக மனம் மாற்றப்பட்டு உணர்ந்து அவனிலே பலன் தருகிறது விதைக்கிறவன் சொல்றாரு. அததான் உங்களுக்கு நான் இங்க சொல்றேன். அவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், எண்ணங்களை மாற்றி அமைத்து விட்டான். இப்போ நான் சாதாரண மனிதன் அல்ல, தேவ ஜீவனை பெற்றவன். தேவன் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழுவேன். ஏன்? அது என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அந்த வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தையை நான் இருதயத்துக்குள்ள அனுப்பும் பொழுது தேவ ஜீவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு வேதம் காண்பிக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து நான் இருதயத்துல அனுப்பும் பொழுது ஆவியானவர் அங்க வெளிச்சம் தந்து அது இருதயத்தில் தோன்ற பண்ணி அதை ஒரு படமாக என் இருதயத்துல வரைந்து அது ஒரு வெளிப்பாடாக விசுவாசமாக உறுதியாக நிச்சயம் தருகிறபடினால் அப்படிதான் நான் வாழுவேன். அததான் அவர் இங்க சொல்ல வருகிறார். ஆவிக்குரியவைகளை அவன் எண்ணங்கள் மாற்றப்பட்டது. ரோமர் 12:2 ரொம்ப உலகத்திற்கு ஒத்த வேஷம். என்னங்க? உலகம் ஐம்புலன் அறிவினால வாழ்கிற எண்ணங்களினால வாழ்கிறார்கள். என் சரீரத்துல வியாதியின் அறிகுறிகள் இருந்தால் நான் வியாதி என்று சொல்லுவேன்றாங்க. நீ அந்த வேஷம் தரிக்காத. நீ எந்த வேஷம் தரிக்கிறார்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். இந்த உள்ளான சாயலை, மறுரூபம் என்ன? உள்ளான சாயலை வெளியே காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். உள்ளான சாயல் என்ன? தேவ சாயல், தேவ ஜீவனின் சாயல், தேவ சாயல். தேவனை தேவனாக வாழ வைத்த அதே சாயல் தான் நம்முடைய சாயல். அந்த சாயலிலே நாம் வாழதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அததான் இங்க சொல்றாரு, மறுரூபமாக. எப்படி மறுரூபமாக முடியும்? கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள், இருதயத்தில் உருவாகும் பொழுது மனம். அதுதான் இங்க சொன்னாரு. 13 என்ன சொன்னாரு பாருங்க. என்ன சொன்னாரு பாருங்க. 13 அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கேட்டு பார்த்து உணர்ந்து மனம் மாற்றப்பட்டு ஆரோக்கியமானார்கள், ஜீவனிலே வாழ்ந்தார்கள். அததான் இங்கேயும் சொல்ல வருகிறார். 8:5 என்ன சொல்றார் பாருங்க. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாள். அப்படின்னா என்ன? கேட்கிறாங்க, காண்கிறாங்க, உணர்கிறாங்க, மனம் மாற்றப்படுகிறது, ஜீவனில் வாழ்கிறார்கள். அடுத்த வருஷம் எவ்வளவு சொல்ல பாருங்க. மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம்னா என்ன? ஐம்புலன் உணர்வினால எனக்கு ஜீவன் இல்லாதவனாக, தேவ ஜீவன் இல்லாதவனாக, மனுஷ சுவாபம், மனுஷ திறமை, மனுஷ வல்லமை, மனுஷ அதிகாரத்துல வாழ்றேன்னு அதை ஐம்புலன் உறவினால் வந்த அறிவினால அதை கேட்டு கேட்டு பார்த்து பார்த்த உள்ளத்துல படமாக்கி அதையே வாயில பேசுறவங்க. ஏன்? மனம் அப்படிதான் இருக்கிறது. மரணத்தில் தான். மரணத்தில் வாழ்வாங்க என்ன அர்த்தம்? செத்து போவான்னு அர்த்தம் சொல்ல இல்லங்க. பிசாசின் பிசாசின் எல்லையில் வாழ்வார்கள். பிசாசின் எல்லை என்ன? பாவம், சாபம், வியாதி, குறைவு, குழப்பம், தோல்வி, எது செஞ்சாலும் வாய்க்கல, விருத்தி அடையல, நோ இன்க்ரீஸ். ஆனா இங்க என்ன? இன்க்ரீஸ் விட்டா வேற இடமே இல்ல, சக்சஸ் விட்டா வேற இதே இல்ல. ஆல் மை டெஸ்டினி சக்சஸ், சக்சஸ், சக்சஸ். நன்மை, 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 வெற்றி, வெற்றி, வெற்றி. அப்படிதானே? செய்வதெல்லாம் வாய்க்கும், வாய்க்கும், வாய்க்கும். அதுதான் இங்க உள்ள இந்த எல்லையில. ஆனா இது எப்படியா? அது மரணத்தை பிறக்கும். ஆவியின் சிந்தை ஜீவனையும் சமாதானத்தையும் பிறப்பிக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனா அது ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமானது, மோதிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம கையில தான் இருக்கு. அததான் சொல்றாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராம். ஆமா, தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது.
தேவனுடைய ஆவி இருக்கனால, தேவ ஆவியினால, ஆவின் சிந்தையாய் இருந்து ஜீவனில் வாழ சொல்லுகிறார். என்ன ஜீவன்? பரிபூரண ஜீவனில் வாழ சொல்லுகிறார். அப்போ எல்லாமே இங்க அததான் இங்க அவர் சொல்ல வருகிறார். கேட்கிறது, காண்கிறது, இருதயத்தில் உணர்கிறது, மனம் மாற்றப்படுகிறது, ஆரோக்கியத்தில் என்று சொல்லும் பொழுது ஆரோக்கியம் ஜீவன். அங்க ஒன்னதான் சொல்றாரு. ஆனா முழு அர்த்தம் என்ன? நீங்கள் பரிபூரண ஜீவனில் எப்படி வாழ முடியும் என்று சொல்லுகிறார். அத சொல்றதுதான் இந்த அதிகாரம் முழுவதுமா நீங்க பாத்தீங்கன்னா 15 தடவை ஹியரிங் வருவதை பார்க்கலாம். தேவன் எதை முக்கியப்படுத்துகிறார் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. 15 தடவை ஹியரிங் வருது. ஆனா 5 தடவை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவதை பார்க்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். அந்த சீக்ரெட்டே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான். ஏன்னா அடுத்த வருஷம் என்ன சொல்றார் பாருங்க. முதல்ல கேட்டு உணராதிருக்கும் பொழுது கேட்கிறாங்க, ஆனா இருதயத்துல ஒன்னும் அது அப்படியே நிலைத்திருந்து ஆவியானவர் வெளிச்சம் கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல. பிசாசு தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அது வேலை செய்யாது. சாதாரண மனிதனா தான் வாழுவான். அததான் அங்க அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். when they understand. அதே 23 பாருங்க. கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. அப்ப சீக்ரெட்டே இது 2ல தான் இருக்கு நீங்க சொல்றாரு. அதனாலதான் இங்க பாருங்க 15 தடவை கேட்கிறது, 5 தடவை. அப்போ எத்தனை தடவை கேட்டா உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றாரு. 3 டைம்ஸ். ஆனா 3 டைம்ஸ் இல்ல, அதுக்கு மேல மல்டிபிள் டைம்ஸ் கேட்கணும் தான் நான் சொல்லுவேன். The more you hear it, the more you get understanding. The more you get understanding, you more live in it. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அறிவு இல்லாமனா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையினால் தான். அப்போ வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அது தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் நமக்கு வருகிறது. ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், வெற்றியாய் செய்ய வேண்டும், எப்படி சுகத்தை பெற வேண்டும், எப்படி சுகமாக தேவனாக பரிபூரணமாக வாழ வேண்டும் என்பது தேவ வார்த்தையில தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது தேவன் அறிகிற விதமாக நாம் அறிவதுதான் இந்த உணர்கிற இருதயத்தில் தோன்றுகிறது. தேவன் அப்போ தேவனுடைய புத்தி ஞானத்தையே நம்ம பெறுகிறோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றாரு. வேற இடம் இல்ல. தேவ புத்தி, தேவ ஞானம் அது எங்க இருக்கு? அத நீங்க நீதிமொழிகள்ல பாருங்க என்ன சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள்ல 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். மெய்ஞானம், மெய் அறிவு, மெய் முத்தி தேவனுடையது. அது எங்க இருந்து வரும்? அவர் அப்படின்னு அவர் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகளை உன்னோடு பேசும் வார்த்தைகளாக நீ கேட்கும் பொழுது, ஸ்போக்கன் வேர்ட், when this written logos word became a rhema word. எப்போ இத உன் வாயில வச்சு திரும்ப திரும்ப அதுதான் தியானம். தேவ ஜீவனை பெற்றவனுடைய சாயல் என்பதை வேதத்தில் படித்து அதை வாயை விட்டு பிரியாமல் காத்திருக்கணும்ன்றார். அதை வாயில வைக்கும் பொழுதுதான் அது இருதயத்துக்குள்ள போறனால ஆவியானவர் அங்கு இருந்து வெளிச்சத்தை அதுக்கு நமக்கு தரனால அதுதான் நிலம், அதை விளைய பண்ணுகிற இடமாய் இருக்கிறபடினால இந்த வார்த்தை வேதத்திலையும் மூளையிலோ இருந்து பிரயோஜனம் இல்ல, இந்த இருதயத்துல விதைக்கப்படணும்ன்றாரு. விதைக்கும் பொழுதுதான் அதை கேட்டு கேட்டு இதயத்துல ஆவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்பட வைக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்துகிறார். அவங்கள மாதிரி இல்ல. நமக்கு ஒரு விசேஷம் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். அந்த வெளிப்பாட்டு அப்போ அந்த வெளிப்பாட்டுல தான் என்ன பெறுகிறோம்? அந்த உறுதி நிச்சயத்தை பெறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஞானத்தையே, தேவனுடைய புத்தியையே அந்த பர்டிகுலர் காரியத்துல பெறுகிறோம். நான் சொன்னல என்னுடைய வியாதியில எனக்கு எப்படி சுகத்தை பெற்றேன்னு. என்னுடைய மனைவியுடைய கேன்சர் வியாதியை ஒரு கீமோ ரேடியோ தெரப்பி இல்லாம எப்படி நாங்க சுகம் பெற்றோம். எந்த வரம் பெற்ற தேவதாசனை ஜெபித்து பெற்றா நான் சொல்ல மாட்டேன். இல்ல நான் ஜெபித்ததுனால அவ ஜெபித்ததுனால பெற்றோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்?
வேத வசனத்தை சார்ந்து அதை தியானித்து அதை இருதயத்துக்குள் அனுப்பும் பொழுது ஆவியானவர் அந்த வெளிச்சம் தந்தபடியினால டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ கீமோ ரேடியோ தெரப்பி பண்ணலன்னா 6 வருஷத்துல செத்து போவான். செஞ்சா 6 வருஷம் தான் உயிரோட இருப்பான், ஏன்னா முத்தி போச்சுன்றாங்க. ஆனா இந்த வசன இருதயத்துல வந்தனால இதுதான் அது என்ன சொல்றாருங்க, அவருடைய புத்தி, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் எனக்கு வந்தது. அவருடைய புத்தி, ஞான, அறிவு எனக்கு வருவதற்குத்தான் அந்த அந்த காரியத்தை குறித்து, அப்படிதானே எங்களுக்கு அன்னை வந்தது. அந்த காரியம் கேன்சர்ன்றது உலகத்துல உலக செய்தி, மாம்ச சிந்தையை நாங்கள் வைக்கவில்லை. ஆவின் சிந்தையாய் மாற ஆவியாகிய வேத வசனத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இரவும் பகலும் தியானமாய் இருந்தோம். என்ன ஆண்டவர் சுகத்தை குறித்து சொல்லுகிறாரோ அதை பார்த்தோம். ஐம்புலன் அறிவு சொன்னதெல்லாம், டாக்டர் சொன்னதெல்லாம், பயாப்சி ரிப்போர்ட் சொன்னதெல்லாம், சர்ஜன் சொன்னதெல்லாம், வெளித்தோற்றத்தில் காணப்படுகிற அறிகுறிகள் எல்லாம் கேன்சர் தான். ஆனா எங்க வாயில அதை நாங்க வைக்கல. எதை வாயில வச்சோம்? ஏன்? அது எங்களுக்கு நிஜமா இருக்குது, சந்தேகமே இல்லை. நினைவெல்லாம் அதுவா தான் இருக்குது. ஏன்? அவ்வளவு தூரத்துக்கு எல்லா பக்கமும் அது எங்களை பிசாசு பம்பாட் பண்றான். எங்க நினைவெல்லாம் அந்த வியாதியாக தான் இருக்கிறது. எப்படி அந்த நினைவை மேற்கொள்ள முடியும்? அதுக்குதான வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அப்படிதானே? ஐம்புலன் அறிவினால் வருகிற அறிவு அல்ல, தேவ வார்த்தையின் வெளிப்பாடினால் வருகிற பலமுள்ளவைகளா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 19 10 3 4 5 வசனங்களை வாசித்து பாருங்க. God's power எங்க இருக்குங்க? God's power தேவ வார்த்தையில இருக்கு. அப்போ அவன் பம்பாட் பண்றான் ஐம்புலன் அறிவினால. நாங்க பம்பாட் பண்ண ஆரம்பிச்சோம் எதுனால? அதை விட மிக 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 மாபெரும் வல்லமையுள்ள தேவ வார்த்தை. வார்த்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது? வார்த்தையின் வல்லமையினால், அப்படித்தானே சொல்றாரு. எபிரேயர் 1:3 படிச்சு பாருங்க. வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லல, தேவனுடைய வல்லமையே அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. தேவ வல்லமைக்கு மேல உலகத்துல எந்த பெரிய ஒரு வல்லமை இருக்க முடியாது. இந்த ஐம்புலன் அறிவுனால, ஞானத்தினால, புத்தினால பம்பாட் பண்றான் அவன். ஆனா நாங்க என்ன பண்ணோம்? ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே தேவ வசனம், வல்லமையுள்ள தேவ வார்த்தையை எடுத்து பம்பாட் பண்ண, எது தியானிக்கிறது தான். பம்பாட் பண்ணதுன்னா கத்தி கபடாவை போய் நிக்க சொல்லல. வார்த்தையை திரும்ப திரும்ப பலவந்தம் பண்ணுகிறோம். எங்க? இருதயத்துக்குள் தோன்ற பண்ண பொருட்டு. கேட்பதற்கு பலவந்தம் பண்ணுகிறோம், பார்ப்பதற்கு பலவந்தம் பண்ணுகிறோம், தோன்ற பண்ண பலவந்தம் பண்ணுகிறோம். அது நம்முடைய வேலை. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அந்த பரலோக வாழ்வை பூமியில் வாழ்வார்கள். என்ன பலவந்தம் பண்ணணும்? தேவ வார்த்தையை கேட்பதற்கு, தேவ வார்த்தையை கேட்டு கேட்டு அவ்வாறு பார்ப்பதற்கு. அப்ப பாருங்க, என் இருதயத்தின் பார்வை எல்லாம் அந்த சூழ்நிலையில வியாதியா தான் இருக்குது. ஏன்? நான் ஐம்புலன் அறிவினால் நடத்தப்படுகிறேன், மாம்சத்தின்படி நடக்கிறவனா இருக்கிறேன். ஏன்னா அது என் பழக்க தோஷம், உலகத்தில் வாழ்கிறபடினால. ஆனா தேவன் சொன்ன, என் மகனே நான் என்ன ஆலோசனை சொல்றேன் கவனி, என் வார்த்தையை கவனி, நீ அதுக்கு நீ செவிசாய், அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க, அந்த வார்த்தைகளை இருதயத்துல வையு. அப்ப நீ கண்டுபிடிச்சிட்டீனா, உன் இருதயத்தில் அது தோன்றிச்சுன்னா நீ கண்டுபிடிச்சிட்ட. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4:20-22 வாஸ்து பாருங்க. கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் ஆரோக்கியம். எத? இந்த தேவ வார்த்தை படமாக இருதயத்தில் தோன்றுதே, அதுதான் கண்டுபிடிக்கிறது. இந்த தேவ வார்த்தை என் இருதயத்தில் படமாகிறது, சுகமான படம். ஆனா ஐம்புலன் அறிவினால் வருகிற படம் என்ன? வியாதியின் படம் இருதயத்துல. தேவ அறிவினால், வெளிப்பாட்டு அறிவினால், தேவ வசனத்தினால் வருகிற படம் என்ன? சுகமான படம். தேவனாக கிறிஸ்து இருக்கிறது போல சுகமாய் இருக்கிற படம். இந்த படம் வர்றதுதான் தோன்ற பண்ணி இருதயத்தில் தோன்றினபடினால மனதின் எண்ணங்கள் மாற்றப்பட்டு, அததான் அங்க சொல்ற 2 கொரிந்தியர் 10 அப்படிதானே? எப்பேற்பட்ட அரணா இருக்கலாம்,
நீங்க சொல்லலாம் பிரதர், 1000 சொல்லலாம் பிரதர். எனக்கு அது எப்பவுமே என் கண்ணு முன்னால என் பிரச்சனை வந்து நிக்குது. ஏன்? எங்க போனாலும் என்னை இடிக்கிறான் கடன்காரன் அப்படின்லாம். கடனை பத்தி உள்ள பிரச்சனையா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த வியாதியின் அறிகுறி என்னை வேதனைப்படுத்துதே. அதை என்னால நினைக்காம இருக்க முடியுமா? நீங்க சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் சீக்ரெட். நினைவை நினைவால் மேற்கொள்ளவே முடியாது. நான் வியாதியாய் இருக்கிறேன் என்ற நினைவை சுகமாய் இருக்கிறேன் என்ற நினைவால மேற்கொள்ள முடியாது. இந்த சுகமாய் இருக்கிறேன் என்ற நினைவுகள் வர வேண்டுமானால் என் வாயை திறந்து அதை நான் பேசணும். வாயை திறந்து பேசுகிறது தான் என் உள்ளான ஆவி மனிதன் கேட்பான். அது கேட்கிறது போதுதான் அவனுக்கு அந்த படம் வரும். அப்ப என்ன? பழைய நினைவு மாறி புதிய நினைவு வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், திரும்பவும் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்க்கு அவன் பாஸ்வேர்ட் போடுவான், அப்படிதானே? அந்த வேர்டு அந்த இது வந்ததும் அந்த என்டர் பண்ணாதான் அந்த பேமெண்ட் நடக்கும். அவன் அந்த ஓடிபியை அனுப்புறான். 48 58 3 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் மனசுல இப்ப இங்க ஏதோ 4 கேட்டு ஓடிட்டு இருக்கும்போது அதை நான் மனசுல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நான் வாயை திறந்து 48 57 3 அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்லிட்டேன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை டைப் பண்ண முடியும். இந்த குழப்பமே வராது. திருப்பி போய் அதை நான் எடுத்து பார்த்துட்டு கூட இருக்க வேணாம். அப்போ எது நம்ம வாயில சொல்றோமோ, எது நம்ம வாயில பேசுறோமோ, நம்ம நினைவை அது மேற்கொள்ளும். நம்ம நினைவை அப்போ ஒரு நேரம் சொல்ற அடுத்த நிமிஷம் அது பழைய இது வந்து நிற்கும். அப்ப தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த படம் இருதயத்துல வரனால பெர்மனன்ட் படம் உண்டாயிடும். ஆகவேதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்க இருதயத்துல உங்க தோல்வியை குறித்த நினைவோ, உங்களுடைய முடியாமையை குறித்த, உங்களுடைய வியாதியை குறித்த, உங்களுடைய குறைவை குறித்த, அதாவது இருளின் மரணத்தின் கிரியல் குறித்த நினைவு வந்தா அதை மேற்கொள்வதற்கு ஒரே வழி தேவன் என்ன சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுறது ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. நீ சாதாரண மனுஷன் அவன் சொன்னான் 51ல, அவர் என்ன சொல்லுவாரு? நீ யாருடா? எவ்வளவு பெரிய ஜீவனை பெற்ற தேவன் ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொல்றாரு. இன்கம்பேரபிள், அப்படிதானே? வானத்துக்கும் பூமிக்கு உள்ளது போல அவனுடைய நினைவு, 50 அறிவு நினைவும் இந்த வேத வெளிச்சத்தில் வருகிற வெளிப்பாட்டு அறிவும் வித்தியாசமா இருக்கும். அதிலே நம்ம புரிந்து கொள்ளலாம் இது எங்க இருந்து வருது இந்த சோர்ஸ்ன்றது. அப்ப பாருங்க, அதை செய்யும் பொழுதுதான் எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்க முடிந்தது. அப்போ இதுதான் முக்கியம். என்ன? கேட்கிற. அதனாலதான் அங்க என்ன பாருங்க, 15 தடவை அந்த ஹியரிங் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப அந்த முதல் 23 வசனத்துக்குள்ள வந்துருது. யோசித்து பாருங்க, அது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரதானமே கேட்கிற இருதயம் தான். கேட்கிற இருதயம் தான் உணர்கிற இருதயம், வெளிப்பாடு பெற்ற இருதயம், அல்லது விசுவாசம் உள்ள இருதயம். அந்த கேட்கிற இருதயத்தை அவன் தாவீதின் வாழ்க்கையில பார்க்கிறான். எல்லாவற்றையுமே அவன் தேவனிடத்துல விசாரிக்கிறான். போலாமா சண்டைக்கு? போகக்கூடாதா? இந்த கோகிலா பட்டணத்தாரை நான் சவுல் கையில ஒப்பு கொடுத்துருவாங்களா? நான் இவ்வளவு நன்மை அவங்களுக்கு செஞ்சிருக்கேனே, அவங்க எனக்கு நன்மைக்கு திருப்பி எனக்கு தீமை செய்ய மாட்டாங்கல்ல, இப்ப சவுல் வந்தா என்னை காப்பாத்தணும். இல்ல, உனக்கு ஒப்பு கொடுத்துருவானுங்க, நம்பாத இந்த பயல்களை. எல்லாமே தேவனை கேட்கிறான். தேவ வார்த்தையை கேட்கிற இடத்தில் இருந்தான். ஐயா, பெலிஸ்தர் வராங்க தானே? பெலிஸ்தர் வரும்பொழுது என்ன பண்றான்? முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அவன் ராஜா ஆனதுமே வந்துடுறாங்க. ஆண்டவர் போக சொல்றாரு. அப்படியே உடைந்து வெள்ளங்கள் உடைந்து ஓடுது போல சத்துருக்கள் ஓடந்து ஓடுனாங்க, நாங்க பாக்குறோம். ஆனா திரும்ப வர்றாங்க. உடனே போயிட்டு இப்பதானே ஆண்டவர் சொன்னார் போக சொன்னாதே, போகல. He was hearing. எல்லாவற்றிலும் தேவ சத்தம் கேட்டு நடந்தவன். அதுதான் அவன் வாழ்க்கையின் சீக்ரெட். அதனாலதான் சாலமன் அதை புரிந்து கொண்டான். ஒருவேளை அவன் வாழ்க்கையில அதை அபியாசிக்காம இருக்கலாம், பெற்ற பாக்கியத்தை. சில காரியங்களில ஞானம் புத்தி பெற்று அதுல வாழ்ந்திருக்கலாம். ஆனா இவன் பாருங்க, இங்க என்ன பண்றான்? திரும்பவும் கேட்கிறான்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? முசுக்கொட்டை செல்ல சத்தம் அசைம போடா, அப்ப நான் உனக்கு முன்னாடி போயிருப்பேன்டார். ஆண்டவருடைய சத்தம் கேட்காம அவன் செய்யல. ஐயா சிக்லாக்ல எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவனுக்கு பலமே இல்ல. கூட இருந்தவன கல் எடுத்து அவனை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஏன்னா எல்லாமே போயிடுச்சு அவங்களுக்கு. பொண்டாட்டி, புள்ள இருந்த ஒண்ணுமே இல்ல. அப்போ என்ன பண்றான்? ஆண்டவரை தான் கேட்கிறான். நீ தொடர்ந்து போன்றார். நான் போகலாமா? அப்போ ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு ஒரு கேட்கிற இருதயம், என் தேவனை கேட்க வேண்டும் என்ற ஒரு உறுதி. அவன் நானா ஒண்ணுமே செய்ய, அதுதாங்க விசுவாச வாழ்க்கை, அதுதாங்க விசுவாச இருதயம், அதுதான் நன்மையும் உண்மையுமான இருதயம். அந்த நன்மையும் உண்மையுமான இருதயம் தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அந்த தேவ சத்தம் கேட்கிறவர் தான் தேவ சாயலில், தேவனுடைய ஜீவனில் பரிபூர்ண வாழ்க்கையில் வாழ முடியும். அதுதான் வேதவசனம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லும் சத்தியமாக இருக்கிறது. அப்போ வந்து தேவ ஜீவனில் வாழ வேண்டியது தேவையெல்லாம் என்னதான்? கேட்கிற காதுகள் தாங்க வேணும். கேட்கிற காதுகள் தான் வேணும். இந்த ஜீவன் இருக்கிறது. ஆனா வேதவசனமும் இருக்கிறது. வேதவசனம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆவியானவரும் இருக்கிறார். நம்ம கையில தான் இருக்குது. என்ன இருக்குது? முயற்சி எடுத்து பலவந்தம் பண்ண வேண்டியது என்ன? இந்த வேத வசனத்தை தேவன் என்னோடு பேசும் சத்தமாக, ஐ மஸ்ட் ஹியர் த வாய்ஸ், ஹாக்கன் அண்ட் த வாய்ஸ். ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உபாகத்துல ஹாக்கனிங் ஹாக்கனிங் ஹாக்கனிங்னு வரும். நம்ம தமிழ் அவையில் படி கீழ்ப்படிந்தாயானால் அப்படின்னு வந்துடும், இல்ல கை கொள்ளுவாயானால். ஆனா ஆங்கிலத்துல அப்படின்னா என்ன? கேட்டு அவைகளுக்கு சத்தம் கொடுத்து, அந்த சத்தம் உனக்கு கொடுக்கிற வல்லமையினால் அவைகளின்படி வாழ்வது. அப்படிதாங்க. you have to hear, then you have to decree, then you receive the power and you live based on that power. ஓ முயற்சியே இல்ல. அப்ப பாருங்க, இந்த வார்த்தையின்படி, அதுதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, யோசுவா 1:8, இது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றது. இந்த ஜீவனின் வார்த்தைகள், புதிய உடன்படிக்கையின் வார்த்தை, ஜீவனின் வார்த்தை. அந்த ஜீவனின் வார்த்தை விசுவாச வார்த்தை. அதான் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று பவுல் அங்க சொல்லுகிறாரு. இங்க நம்ம என்ன சொல்றோம்? அந்த பிரசங்கிக்கிற விசுவாசத்தை, என்ன விசுவாசம்? எனக்கு தேவ ஜீவன் இருக்கிறது என்று விசுவாசத்தை உண்டு பண்ணும் வார்த்தையை நான் உங்களுக்கு இப்ப விதைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தை என் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்றாருங்க. அப்படின்னா என்ன? என்ன நடந்தாலும் என் சூழ்நிலை, ஐம்புலன் அறிவுனால வருகிற காரியத்தை பேசவே மாட்டேன். இததான் நான் பேசுவேன்னு உறுதியா இருக்க சொல்றாரு. அப்ப என் வாயை விட்டு இந்த ஜீவன் தரும் வார்த்தை இருந்துச்சுன்னா அது இருதயத்துக்குள்ள தோன்ற பண்ணும். ஏன்? என் கண்களினால் அதை பார்க்காய். எதை நான் வாயில பேசுறனோ அந்த எண்ணத்தை தான் நான் பிடிக்கிறேன். அப்படிதானே? மத்தேயு 6:31 என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட்டு சொல்லாதிருங்க அப்படின்னு நம்ம தமிழ். ஆனா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? யூ கேட்ச் த தாட் பை சேயிங் என்று சொல்லுகிறார். நீ இவ்வாறு சொல்லும் பொழுது அது என்ன சொல்றியோ அந்த எண்ணத்தை நீ பிடித்துக் கொள்ளுகிறாய் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. எதை நம்ம சொல்றோமோ அந்த எண்ணத்தை தான் பிடிப்போம். இந்த உலக ஐம்புலன் அறிவுனால பலவித எண்ணங்களை பிசாசு நமக்கு கொடுப்பான் ஐம்புலன் மூலமாக. ஆனா அத வாயை திறந்து பேசக்கூடாது. வியாதி நேரத்தில் வியாதியை குறித்து நிறைய காரியங்களை, எண்ணங்களை கொடுப்பான். ஆனா அதை பேசக்கூடாது. அப்படிதானே? இந்த ஜீவன் தரும், சுகம் தரும் ஜீவ வார்த்தைகளை எடுத்து அப்படியே அதுல உறுதியா நாம் செய்கிற அறிக்கையில் உறுதியா இருக்க கடவோம். அப்படித்தானே சொல்றாரு. அந்த அறிக்கையில் உறுதியான வாயை விட்டு பிரியாது இருக்கணும். ஆரம்பம் முதல் முடிவு வரை. ஏன்? சொன்னவர் உண்மை உள்ளவர். மனுஷன் சொல்லல, தேவனே சொன்னாரு. அவர் மிகுந்த உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்னபடிதான் நடக்கும். அப்போ நான் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வ வல்லவர். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது.
அவர் உண்மை உள்ளவர். இதெல்லாம் நான் அறிந்தபடினால என்ன பண்ணுவேன்? அவர் சொன்னதை நான் சொல்லுவேன். அததான் அங்க எபிரேயர் 13:6 சொல்லுத பார்க்கலாம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் சொல்லி இருக்கிறாரே. அப்படிதானே? நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஐயா, ஒரு நாளும் அவன் சொன்னதை நம்ம திரும்பி சொன்னா அது பொய்யாகாது. பிசாசு என்ன ஆரம்பத்துல அப்படிதான் வஞ்சித்துட்டான். எப்படி வஞ்சித்துட்டான்? வியாதியோடு இருக்கும்போது சுகமான்னு சொன்னா, நீ பொய் சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டான். உள்ளது உள்ளது உள்ளது, இல்லது இல்லதுன்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லிக்கான்னு சொல்லி நீ ஏமாத்தியே வச்சுட்டான். அந்த போதனையை கேட்டு நான் ஏமாந்து இருந்தேன். ஆனா ஆண்டவர் என் கண்களை திறக்கும் பொழுதுதான் இந்த வசனம் ஒரு நாளும் பொய் தேவன் ஒருவரே சத்தியபரர். வேத வசனமே சத்தியமும் சமூலமும், வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஐம்புலன் அறிவுக்கு உண்மையா இருக்கலாம். எது? நான் வியாதியோடு இருக்கிறேன்றது, இல்ல மனுஷ ஜீவனில மனுஷனா வாழ்றேன்றது. ஆனா தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவுல, தேவனுடைய வியூல நான் எப்படிதான் இருக்கேன்? தேவனுடைய பார்வையில தேவ ஜீவனையுடையவனாய், சுகமுள்ளவனாய், தேவனாக இருக்கிறேன். அப்போ அந்த அறிவு இந்த என்னுடைய ஐம்புலன் அறிவை விட எத்தனையோ மடங்கு பெரிது. அப்ப நான் எதை பிடித்துக் கொள்ளணுங்க? எது மெய்? நான் கண்களால் காண்பதா? அது மனித அறிவுக்கு உண்மையா இருக்கலாம். ஆனா தேவ அறிவுக்கு அது பொய். ஏன்? அவர் சொல்லுவதற்கு ஜஸ்ட் அவர் சுகமானா என்று சொல்லுகிறார். சுகமானீர்கள் என்று சொல்லுகிறார். ஆல்ரெடி டன். இது என்ன சொல்லுது? இல்ல இல்ல நீ வியாதியா இருக்கன்னு சொல்லுது. எதுங்க பொய்? அதனாலதான் அவர் சொல்றார் ரோமர் 3:4, எந்த மனுஷனுடைய ஐம்புலன் அறிவும் பொய் தான். ஏன்? அது தேவ வார்த்தைக்கு விரோதமா இருந்துச்சுன்னா அது பொய். தேவ வார்த்தைக்கு ஒத்து போனாதான் அது சத்தியம் என்று சொல்லுகிறார். அப்போ நான் அப்போ தேவனுடைய சத்தியத்தை நான் வயால பேசலாமே செய்ய, அது சத்தியம்டா. தேவன் சொன்னாரு, நீ பேசுற, அது எப்படி பொய்யாகும்? அது பொய்யாகாது. அது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்படிதானே? என்ன அறிவீர்கள்? வெளிப்பாட்டு அறிவு. நீங்க வெளிப்பாட்டு அறிவினால் பெற்ற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன விடுதலை? இந்த ஜீவனில் வாழ்கிற, அப்படிதானே, மரணத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து விடுதலையாக்கி ஜீவனில் வாழ்கிற வாழ்க்கைக்கு கொண்டு வரும். எப்பொழுது? அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அப்போ வாயில இந்த ஜீவனை குறித்து சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள், ஏன் தேவ வார்த்தைகள், புது உடன்படிக்கையின் வார்த்தைகள், நான் என்னவாக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் தேவ ஜீவன், நித்திய ஜீவனை பற்றவனை பற்றி சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்து வாயை விட்டு பிரியாமல் காத்து கொள்ள வேண்டும். ஐம்புலன் அறிவினால் வருகிற மனித அறிவினால் அல்ல, தேவ ஆவியினால், தேவ வசனத்தின் மேல் உள்ள வெளிப்பாட்டு அறிவினால் வருகிற அறிவுதான் தேவ ஜீவனில் நம்மை வாழ வைக்கும். வேற வழியே இல்லை. அதுதான் தேவன் நியமித்த வழி. அதை அறிந்து கொண்டு தேவ வசனத்தை கேட்கிற ஒரு கவனமுள்ள இருதயம் நமக்கு தேவை. கேட்கிறது தான் முக்கியம். கேட்கும் பொழுதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. எதை கேட்கும்போது? அவருடைய வார்த்தை. அது எழுதப்பட்ட வார்த்தை நம்மோடு பேசப்பட்ட வார்த்தையாய் மாறுவதை தான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம், வெளிப்பாடுன்னு சொல்றோம், உறுதி, நிச்சயம் சொல்றோம். அப்படிதானே? விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது நம்முடைய வாழ்க்கையில அது வெளிப்படும். ஏன்? அதுதான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. ஒரு ஞானமுள்ள இருதயம் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இருதயத்தில் என்ன வேணுமா? பிரகாசம் உள்ள மனக்கண்கள், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. தமிழ்ல, இங்கிலீஷ் என்ன சொல்ல? அண்டர்ஸ்டாண்டிங். அதுதானே? ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் விஸ்டம். அது நமக்கு தேவை. எங்க இருந்தா கொடுக்கப்படுகிறது? அது வேத வசனம், என் வாயின் வார்த்தையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால்தான் பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல வாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 2 நிமிஷம் தான் இருக்கு. அங்க என்ன சொல்ற பாருங்க. ஞானத்தை சம்பாதி, 5ஆம் வசனம், புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. நீ ஞானம் புத்தியை சம்பாதித்து வாழணும்னா வேற வழியே கிடையாது. நான் பேசுகிற வாயிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது தியானத்தினால்
பேசப்பட்ட வார்த்தையாக மாற வேண்டும். அது வரும்போதுதான் அதை நீ மறக்காம மறந்துட்டீன்னா கண்ணாடியில சுபாவ முகத்தை பார்த்து அப்படி போனதன் சாயல மறந்து போறவனா இருந்தா நீ அப்படி வாழ மாட்டேன்ற. யாக்கோபு 1:24, 25, 26 வசனங்களை வாசித்து பாருங்க. அதுதான் அங்க சொல்லுத பாக்குறோம். அது என்ன சொல்றாரு பாருங்க. வார்த்தையை மறவாமலும் அதை விட்டு விலகாமலும், அது உன் இருதய படத்தை விட்டு விலகக்கூடாதுன்னா உன் வாயை விட்டு விலகாது இருக்க வேண்டும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. அதுதான் இருதயத்தில் தோன்ற பண்ணுது, உணர்வுள்ள இருதயம். அதான் சொல்றாரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு. வேத வசனத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை தான் அவனுக்கு, ஆனால் அதை விடாத, உன்னை காத்து கொள்ளும். அதன அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானமே முக்கியம். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதெல்லாம் எங்கதான் இருக்குது? தேவ வார்த்தைக்குள்ளதான் இருக்கு, ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ள. அதை மேன்மைப்படுத்து. நீ வார்த்தையை உயர்த்தினா வார்த்தை உன்னை உயர்த்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீ இன்னைக்கு வார்த்தையை உன் இருதயத்துல சுமந்தா வார்த்தை உன்னை சுமக்கும். எங்கனாலும் உன்னை சுமந்து கொண்டு போதுதான் அவர் இங்க சொல்றாரு. மேன்மைப்படுத்து, தழுவி கொள்ளு, அதை கனம் பண்ணு, அதற்கு முக்கியத்துவம் கொடு, அதை சம்பாதி. சம்பாதின என்னங்க? பலவந்தம் பண்ணு. விலையும் இன்றி பணமும் இன்றி இலவசமா பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு. இந்த ஒரு காரியத்துல சம்பாதிக்க சொல்றாரு. ஒரு ரட்சிப்பையோ தேவ ஜீவனின் வாழ்க்கையோ நீ சம்பாதிக்க முடியாது. ஆனா இங்க எதை சம்பாதிக்க சொல்றாரு? அதை குறித்த வெளிப்பாட்டு அறிவாகிய புத்தி ஞானத்தை நீ சம்பாதிக்க தியானம் பண்ணுவதில் நீ பிரயாசப்படு என்று சொல்லுகிறார். அததான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலும் சொல்றாரு. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. ஐயா, இந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பலவந்தம் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வல்லமையுள்ள வார்த்தை நம்ம வாயை விட்டு பிரியாமல், கண்களை விட்டு பிரியாமல், இருதயத்தில் தோன்றும் வரை அதுல நான் இருக்கணும். அதுதான் சொல்றாரு, அதை தழுவி கொண்டால் உன்னை கனம் பண்ணும், அதை மேன்மைப்படுத்த உன்னை மேன்மைப்படுத்தும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் இதை சம்பாதிப்பதற்கு தியானம் பண்ணுவதில் நீ செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். You have to spend something there. There is some effort from you. கிறிஸ்தவ வாழ்க்கையில வேற எஃபர்ட்ஸே இல்ல, எல்லாமே அவர் செஞ்சிட்டாரு. இப்ப எஃபர்ட்ஸ் எல்லாம் இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள அனுப்பி தோன்ற பண்ணுவதற்கு தியானம் என்னும் ஒரே எஃபர்ட்ஸ் தான். அதுதான் சங்கீதக்காரனுடைய சக்சஸ். 19ஆம் சங்கீதத்தை பாருங்க, 119ஆம் சங்கீதத்தை பாருங்க. அவர் அதை தான் சொல்றாரு. எல்லாமே எல்லாரை விட என்னை ஞானி ஆக்கியது, என்னை புத்தி ஆக்கினது எல்லாம் அவர் சொல்றாரு. 119ஆம் சங்கீதம் 90ல இருந்து அப்படியே அந்த 100 வரைக்கும் வாசித்து பாருங்க, சொல்லுவதை பார்க்கலாம். அதுதான் அந்த சீக்கிரட். அததான் இங்க சாலமன் இங்க எழுதி வச்சிருக்கிறான். என் மகனே, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளு. அப்ப எல்லாமே வரிசை அதை சொல்லிட்டு தான் அந்த ஹோல் சாப்டர் அதை சொல்றாரு. 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது விவேகத்தை பேணிக் கொள்ளுவாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன? தாறுமாறா பேச மாட்டீங்க, தேவ வார்த்தையை தான் பேசுவீங்க. அதுதான் அறிவு. தேவனுடைய அறிவே அறிவு. அப்படிதானே? வேற அறிவே இல்லை. தேவனுடைய அறிவுதான், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அது உன் வாயை விட்டு வளர, அப்ப நீ அறிவை காத்துக்கொள்வாய் என்று அவங்க சொல்லுகிறார். 7ஆம் வசனம் சொல்றாரு, செவி கொடுங்கள், என் வசனங்களை விட்டு வாயை விட்டு நீங்காது இருக்கணும்னு சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே என்ன சொல்றாரு? வார்த்தையை காத்து என்ற உணத்தில் பத்திரப்படுத்தின்றாரு. இங்கிலீஷ்ல ரொம்ப ட்ரெஷர் இட் அப்படின்னு என்ன, அத ஒரு பொக்கிஷ மாதிரி வாயில வச்சு காத்துக்கொள்ளு, இருதயத்துல காத்துக்கொள்ளுன்றாரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிய. அதுதான் கேட்கிற இருதயம், உணர்கிற இருதயம், உணர்கிற இருதயத்தான் இருதயத்துல தோன்றி அந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். என்ன பலன் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவ ஜீவனில் வாழ்கிறது. தேவ ஜீவனில் வாழ்கிறது, அதுதான் உண்டு பண்ணுன்னு சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளும். ஒரே ஒரு தீர்மானம், எதற்கு நாம் பலவந்தம் பண்ண போறோம்? வேற எதுவுமே நம்மளை பிரயாசப்பட சொல்லல, எதையுமே நம்ம சம்பாதிக்க சொல்ல. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியையும் ஞானத்தையும் சம்பாதின்றார். எப்படி அது முடியும்?
புத்தி ஞானம் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. அப்போ அது என்னோட வாயிலிருந்து என்னோட இருதயத்துல பேசுகிற வார்த்தையாக வேண்டுமானால் தியானம் ஒண்ணுதான் வழி. அது என் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், என் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், என் செவியை முழுவதுமா இதற்கு சாய்க்க வேண்டும். அப்பதான் இருதயத்துக்குள்ள அதை ட்ரெஷர் பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். அப்பதான் புத்தி ஞானம் வரும். புத்தி ஞானம் அமைய பண்ணும் பொருட்டு இந்த வார்த்தையை நீ கவனி, கேளு, தழுவிக்கொள்ளு, பிடித்துக்கொள்ளு, விட்டு விடாத, மறந்து விடாத. அப்படிதானே? எவ்வளவு வார்த்தை சொல்றாரு. அதை மேன்மைப்படுத்து, அதை உயர்த்து, அதை கனப்படுத்து. கொஞ்சம் எடுத்து தியானிங்க. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாருங்க வேதத்துல. என் மகனே, நீ கேளு, நீ என்ன செய்யணும்னு நான் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கேன். உலக மக்கள்கிட்ட ஓடாத, உலக வேதத்தை பாரு, நான் எழுதி கொடுத்திருக்கேன். வேத வசனத்துல நான் என்ன சொல்றேன்னு கேளு. அதை கேட்டு இருதயத்துல போனா அதன்படிதான் நீ வாழுவ. அதுதான் என் சாயலில் என் ரூபத்தில் நீ வாழ்வது என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிதான ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தையே நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அசாதாரணமானவர்களாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் தேவனுடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்ததே இந்த தேவ ஜீவனில் நாங்கள் வாழ்வதற்குத்தான். ஆவியானவர் இந்த நாட்களில் எங்கள் கண்களை திறந்து அதில் நாங்கள் வாழத்தக்கதாக, ஆவியானவரே, இரவும் பகலும் தியானிக்கிற அந்த ஒரு ஆசையை எங்களுக்கு தர நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புது உடன்படிக்கையின் புது ஜீவனின் வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க, நாங்கள் கவனமாயிருக்க, ஜாக்கிரதையாயிருக்க, இரவும் பகலும் அதை நாங்கள் பற்றி கொள்ள, எங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க எங்களுக்கு உதவி செய்ய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உண்டு பண்ணின நன்மைகளில் நாங்கள் வாழ இந்த உணர்வுள்ள அண்டர்ஸ்டாண்டிங், ஹியரிங், கேட்கிற இருதயத்தை நாங்கள் எங்கள் உருவாக்கி கொள்ள, அதை எங்கள் இருதயத்தை நாங்கள் பண்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.